ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ரால் என்ன நடந்துச்சு, ஸோ ஃபுல் ரிசல்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்லுவார் அப்படி சில ஷார்ட்ஸ் வீடியோ புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரசிலாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் குத்துச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபீல் அவைலபிளாக இருக்கும். இப்போ கரண்ட் நம்ம வீடியோக்குள்ள மூவ் வழக்கம் போல் சொல்கிறது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஸோ பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டெலிவரி பண்ணுறேன். மற்றபடி வந்து இடையூறாக இருக்கிற பட்சத்துக்கு மன்னிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ மட்டும். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ சிஎம் பங்கோட செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வெயிட் சாம்பியன்ஷிப்காக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட போறாங்க. வின் பண்றவங்க நியூ வேர்ல்ட் சாம்பியனா கிரவுன் ஆக போறாங்கன்றதுல ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங்கா வராங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும்ன்றத சொல்றாரு. பங்க் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா குந்தரை டிஃபீட் பண்ணி கொஞ்ச நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆனு. எப்படி நம்ம லங்ஸ்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு காற்று போயிட்டு வருதோ அந்த செகண்ட் ஆஃப் டைம்ல தான் வந்து நான் வந்து சாம்பியன் ஆனேன். ஸோ நான் வந்து வில்லிங்கா இருக்கேன், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போறேன்றதே சொல்றாரு. ஜே ஊசோ என்ன சொல்றாருன்னா, நான் கடலுக்கு நடுவில் இருந்து எப்படிலாம் இந்த பேட்டுக்கு போகணும், எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்கும், நான் தான் வின் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் ரியல் சாம்பியன்றது, யார் பெஸ்ட் ரியல் பெஸ்ட் இந்த வேர்ல்டு யாருன்றது தெரியும்ன்றதை நம்மளுடைய ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இதுக்கப்புறமா டாமினிக் மிஸ்டீரியோ அண்ட் ஆல்சோ ஜட்மெண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் பண்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பண்றாங்க. இதை பார்த்து நம்ம ரெகுலர் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே டாமினிக் மிஸ்டீரியோ தான் காரணம், நீ தான் பெரிய சீட்டர் இந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபின் பலர் ஜேடி மெக்டோனல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்து டாமினிக் மிஸ்டீரியோ தான் காரணம், நாங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை தோக்குறதுக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அந்த இடத்துல டாமினிக் என்ன சொல்றாருன்னா, கைஸ் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர்ல உங்களில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்னு கேட்டீங்க, அதனால தான் நான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இன்டர் கார்னர் சாம்பியன்ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறேன். ஸோ ரூசவ் கூடயும் பென்டா கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஃபெண்ட் பண்ண போறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரூசவுக்கும் நம்ம பென்டாக்குமான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா நடக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா எல் கிராண்டோ அமெரிக்கானோஸ் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாவே டாமினேட் பண்ணி இன்டர்ஃபரன்ஸ் பண்ணி விட்டனால மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடிஞ்சிருது. லேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ இது எல்லாத்துக்கும் வந்து உனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வின்னர் எதுவும் கிடைக்கல, ஸோ இதை வந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்சாவே புக் பண்ணிடுறேன்றதை ஆடம் பியர்ஸ் சொல்லிடுறாரு. அண்ட் ஆல்சோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சா நடக்கும் போது நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் ரூசே வர்சஸ் நம்மளுடைய பென்டாக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்புறமா பேக் ஸ்டேஜ்ல எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்றாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்குற எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னர் கிடைக்க போறாங்க, அவங்களுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்றாரு. இதுக்கப்புறமா நியூ டேவும் கிரேசன் வாலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்றாங்க. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஸ்டில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காக தான் இருக்க போறோம், டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக வர போறோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. இடத்துல பிரான் பிரேக்கர் பார்லிமெண்ட் கிட்ட சொல்றாங்க, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல்ல இருந்திருக்க வேண்டியது அந்த 20 மேனையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க துவம்சம் பண்ணியிருப்போம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா பேசுறாரு. இந்த இடத்துல பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்சதை விட்டுருங்க, இதுக்கப்புறமா நீங்க ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு, எல் நைட் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குன்றதையும் சொல்றாங்க. இதுக்கப்புறமா ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 10 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனில இருக்காங்களா, ஸோ அதை பத்தி ஹைப் பண்றதுமா ஒரு வீடியோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பலரும் ஜேடி மெக்டோனலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் கிட்ட போய் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காக ஒரு ரீமேட்ச் வேணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அந்த ஆல்சோ பங்க் பார்த்தீங்கன்னா சாரி இந்த இடத்துல பியர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல ஷேமஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்ல ஒருத்தர் கூட வந்து ஒரு மேட்ச் வேணும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்கன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஜேடி என்ன சொல்றாருன்னா, ஜேடி மெக்டோனல் வந்து ஷேமஸை ஃபேஸ் பண்றேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி பண்றாங்க. ஃபின் பலர் பியர்ஸ் கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ எங்க மேட்சை பத்தி மறந்து விட்டுறாதீங்க, இந்த மேட்ச் நடந்ததுக்கு அப்புறம் அதையும் பாருங்கன்றதை சொல்றாங்க. ராக்சன் பெரஸ் வர்சஸ் நிக்கி பெல்லாக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கோல் ராட்ரிகஸோட இன்டர்ஃபரன்ஸ் மூலமா ராக்சன் பெரஸ் வின் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல பயங்கரமாவே 2 பேரும் நிக்கி பெல்லா போட்டு அட்டாக் பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்டெஃப்னி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்றதுக்காக வராங்க. சேவ் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காப்பாத்தி விட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா அண்ட் ஆல்சோ ஸ்டெஃப்னி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா டாலா இருக்காங்க. அந்த இடத்துல ஸ்டெஃப்னி வாகரும் நம்மளுடைய ரெக்கோல் ராட்ரிகஸ் ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. அது சீக்வென்ஸ் பார்க்க பயங்கரமாவே இருந்துச்சு. ஃபர்தர் ஃபியூச்சர்ல இவங்க 2 பேருமான டைட்டில் ஃபீடே வந்து பார்த்தீங்கன்னா WWE புஷ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய லைரா வெல்கேரியாவும் பேலியை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைப் பண்ணி காட்டிக்கிறாங்க. பேலி வந்து லைராவை ஹைப் பண்ணவும், லைரா வந்து பேலியை ஹைப் பண்ணவும், ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் இருக்குல்ல, ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல ஜிம்மி ஊசோ ஜே ஊசோவோ பயங்கரமாகவே கம்ஃபோர்ட் பண்றாரு. ஏன்னா அந்த பேட்டில் ராயல் வந்து எலிமினேட் பண்ணியிருப்பார்ல, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஜிம்மி ஊசோ அழுத்தி சொல்றாரு, நான் உன்னை 2 தடவை காப்பாத்திருக்கேன், பட் இருந்தாலும் நீ என்ன முதல்ல குத்திருக்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. நம்மளுடைய பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான்சன் ரேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது நிக் நேம் கொடுக்குறாரு. ஸோ ஒரிஜினல் ட்ரைபிள் தீஃப்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்றாரு. அண்ட் ஆல்சோ பிரான் பேக்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல வந்து அவர் தான் ரெஸ்ல்மேனியாவோட ஃபியூச்சரா இருக்க போறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் அழுத்தி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அண்ட் ஆல்சோ பிரான் பிரேக்கர் வர்சஸ் எல்ஏ நைட்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பேக்கர் வின் பண்றாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வி வாட் எல்ஏ நைட் நாட் ஜே ஊசோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேன்ஸ் பயங்கரமாவே சேன் பண்றாங்க. ஜே ஊசோக்கு அகைன்ஸ்ட் அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ எல்ஏ நைட் அந்த ஃபியூடுக்கு கொண்டு வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாக அச்சீவ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த கண்டெண்டர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நோ கான்டெஸ்ட்ல
மேட்ச்ல முடிஞ்சு போயிருதுல. ஸோ அதனால வந்து இதை ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாவே புக் பண்றதன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஜே ஊசோவும் ஜிம்மி ஊசோவும் ஸோ கொஞ்சம் காம் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் அவ்வளோ இஷ்யூஸ் இருக்காதுன்ற மாதிரி கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் ரெண்டு பேருமே அந்த வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஜேடி மெக்டானல் வர்சஸ் ஷேமஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்ல ஜேடி மெக்டானல் வின் பண்ணாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பெலர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாருன்னா நம்மளுடைய ஷேமஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டுருவாரு. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேடி மெக்டானல் வின் பண்ணிடுறாரு. அந்த ஷேமஸோட ஸ்டிக்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணி விட்டுருவாரு. ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் மேக்ஸ் டியூப்ரி கிட்ட போய் சொல்றாங்க, உங்களுக்கு விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது பெக்கி லிஞ்சுக்கு அகைன்ஸ்டான்றத சொல்றாங்க. மேக்ஸின் ஹாப்பி ஆயிட்டு இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, மேட்ச்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட அட்வைஸ்க்காக பேசணும்ன்றத சொல்றாங்க. அது யாருன்றதை ஸ்டில் டபிள்யூடபிள்யூ மினிஸ்ட்ரியாவே வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஆஸ்காவும் கைரி சேனும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்மளோட ஷார்லட் ஃபேர் அண்ட் ஆல்சோ அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட் பண்றாங்க. ஆஸ்கா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லணும்னா அலெக்சா பிளஸும் ஷார்லட் ஃபேரும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய நிக்கி பெல்லா ஸ்டெஃபனி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்றாங்க. ஸோ ராக்சன் பெரஸ் ரெகுலர் ராட்ரிகஸ் ஒரு டாக் டீம் மேட்ச்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்றாங்க. இதுக்கப்புறமா ஏஜி ஸ்டைல்ஸ் அண்ட் ஆல்சோ டிராகன் லீ இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபின் பெலர் ஜேடி மெக்டானலுக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக ஒரு ரீமேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஃபர் பண்றாங்க. இதுக்கப்புறமா ஷார்லட் ஃபேர் அலெக்சா பிளஸ் வர்சஸ் நம்மளுடைய பேலி ரைலா வெல்கிரியாக்கான விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. சாம்பியன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லைரா வெல்கிரியாவுடைய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அலெக்சா பிளஸோட அட்டேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பாட்சா இருக்கும் இந்த இடத்துல பரவாயில்ல. பட் அந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணி நீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ விமன்ஸ்க்கு எப்பயுமே ஹேட்ஸ் ஆஃப். இதுக்கப்புறமா மேட்ச்க்கு எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கபிக்கி வாரியர்ஸ் வந்து ஷார்லட் ஃபேர் அலெக்சா பிளஸ் லைரா வெல்கிரியா அண்ட் ஆல்சோ பேலி இவங்க எல்லாருமே பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாங்க. பேலி இந்த இடத்துல நடுவில் பூந்து ஸோ யாரையுமே அடிக்காதுன்ற மாதிரி ஒரு கோவமாக சொல்லுவாங்க. சொன்னதோட வந்து பார்த்தீங்கன்னா கபிக்கி வாரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிடறாங்க. இது ஒரு தனியாக ஃபியூடாக போகும் போல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராலம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அது போக நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஏஜி ஸ்டில்ஸ் டிராகன் லீ வர்சஸ் ஃபின் பெலர் ஜேடி மெக்டானலுக்கான வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனாக இருக்க ஸ்டெஃபனி வாகர் நிக்கி பெல்லா வர்சஸ் நம்மளுடைய ராக்சன் பெரஸ் ரெகுலர் ராட்ரிகஸ்க்குமான ஒரு டாக் டீம் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரால நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் ரா கார்டு வைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அந்த ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.